சரி, கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததுல 500 போயிடுச்சுப்பா. நான் இப்போ கம்பெனியில் ஒரு ஜாப்பாக இருக்கிறேன்ப்பா. சாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்தது சரிப்பா. மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வா. வாங்கி பணம் கொடுத்தது பணம் கொடுத்த பேச்சுக்கு அவன் பேரில் எழுதி இப்போ நம்ம கைவிட்டு போகிற மாதிரி இருக்குது நம்ம இடம். அப்படியே இல்லையா? அதனால் இப்போ கேட்டால் நல்ல பதில் வர மாட்டேது. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு கொடுக்குற மனநிலைமையே இல்லை அவங்களுக்கு. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு நீ உழைச்சதுக்கு பகுதி கட்டிட்ட, இன்னும் பகுதியை கட்டணும். கட்டி என்னோட சொத்து என்கிட்டவே வரணும். அதையும் திருத்தி வாங்கி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்து உனக்கு கடனை கட்டி எல்லாம் சரி பண்ணி கொடுத்த வர ஆவணி மாதத்துக்குள்ளே உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன். அதே போல் அந்த இடத்தையும் கூட சகோதரியா அவள் இப்போ கொடுக்க மனசில்லை. அவளுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க மனசில்லை. அப்படி தானே? அதனால் நீயே வச்சுக்க, நீ வாங்கின இடம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள காசை கொடுத்துரு அப்படின்னு உனக்கு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி திருப்பி அமைச்சு கொடுத்து நல்லபடியாக இப்போ இருக்கிற இடத்துலையே ஒரு பொறுப்பாக உன்னை உட்கார வச்சிருக்கேன். அப்படியே இல்லையா? அதனால எல்லாமே உன் பொறுப்பு தான். ஆமாமா இல்லையா? அதே போல் அதே இன்னும் இருக்கிற பொறுப்பையும் கொடுத்து இன்னும் வருமானத்தையும் கொடுத்து கடனையும் கட்டி நிம்மதியாக உன் இடம் உனக்கு வந்தால் போதுமா? நான் கருப்பசாமி வாங்கி தரேன்படி. முதல்ல அதைப்படி முதல்ல உன் இடம் வரணும்ல. நீயா வாங்கி நீயா அவ பேரில் எழுதி எல்லாம் பண்ணி கொடுத்துட்ட. நீங்க சொல்லவும் தான் எனக்கு உங்க மேல பாரத்தை போட்டு தான் நம்பி எழுதுனா. அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோம். அவள் தனியாக இருக்காள. அதனால் இப்போ என்ன பண்ணுறது? அதனால் இப்போ கொஞ்சம் ரேட் எச்சா போகுது. அதனால் இப்போ என்ன பெயரெல்லாம் நம்ம பேரில் இருக்குது. நம்ம பார்த்து முடிவு பண்ணுறது தானே. இப்போ அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அதுதானே? அதனால் நியாயம் எங்கே இருக்கே கருப்பை நான் கூட அங்கே துணை நிற்பேன். அப்படிங்கும்போது என் சகோதரனும் உங்க கூட இருக்கேன். அப்படியே இல்லையா? அதனால் சகோதரனுக்கு இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணி நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்ரு, பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு, நீ குளிச்சிரு. சரியா? இன்னைக்கு விட்டுரு. நாளை மறுநாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கு காலை இளம்பொழுதுல என் சகோதரனை கூப்பிடு. சகோதரன் உன்னோட இருப்பிடத்துக்கே வந்துடுவான். 10 மணிக்கு நீ இப்போ இருப்பிடம்னு அது கம்பெனிலெல்லாம் சொல்லலை. சரியா? உன் இருப்பிடத்துக்கே வந்துடுவேன். அப்படின்னு நீ எங்கே குடியிருக்க? டெய்லி போயிட்டு வரியா? அந்த கம்பெனிலேயே நான் வருவேன். சரியா? நீ எங்க இருந்தாலும் அங்க கூட இருப்பேன். நீ எந்த இடத்துக்கு போனாலும் நான் கருப்பசாமி கூடவே இருந்து இந்த கனவுல ஆளை காமிச்சாச்சு. அது உறுதியா? நான் தான் உறுதி தானே கூட சொல்லியிருக்கேன். கனவுல சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு இதுக்கு நான் தான் சொல்லிட்டேனே. என் சகோதரன் உனக்கு நாளைக்கு இல்லை செவ்வாய்க்கிழமை காலை இளம்பொழுதுலேயே வந்துடுவான். அதனால வந்தாலே உன் பிரச்சனை தீர்ந்துச்சு. ஆமாமா இல்லையா? அதனால இப்போ எல்லாமே இப்போ ஸ்லோ பண்ணி நிப்பாட்டியாச்சு. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிப்பாட்டினேன். காலை இளம்பொழுதுல செவ்வாய்க்கிழமை காலை இளம்பொழுதுல அதை பகுதி தேய்ச்சி குளிச்சுட்டு பகுதி சாப்பிட்ரு. நான் யாருங்கிறத பார்த்துட்டு எனக்கு பௌர்ணமிக்கு என்னை பார்க்கணும். சரியா? அதுக்கு நான் இருக்கு. பௌர்ணமிக்கு உனக்கு நான் சொல்லிடுறேன். சரியா? என் சகோதரன் வீட்டுக்கு வந்தாலும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நான் கூடவே இருக்கம்போ. சரி, கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சு. எனக்கு சொந்த வீடு கட்டணும். எனக்கு சொந்த வீடு ஒன்று கட்டணும். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததுல சரி வேணுங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன். கொடுத்துருக்கேன்னா இல்லையா? ஆனால் நம்ம எடுத்த முயற்சி எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அப்படியே இல்லையா? இன்னும் முன்னாடி வந்துக்கோர். அதனால இன்னையிலேருந்து உனக்கு சக்ஸஸ். எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து உனக்கு தொழிலும் நல்லா அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு வர்ற தை மாசி மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே நீ முயற்சி பண்ண. நான் வீடு கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடு கருப்பசாமி உனக்கு அமைச்சாச்சு. நீ எந்த இடத்துல கட்டணும்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல நான் கொடுக்குற கனியை கொண்டு வச்சிரு. தை 30 முடியட்டும். மாசி மாதம் வர்றதுக்குள்ளே நீ முயற்சி எடுத்துரு. 5ஆம் தேதிக்கு மேலே நீ பாலக்கால் போட்டுடலாம். சரியா?
இப்போ கையில் காசு இல்லாமல் இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. இருந்தாலும் நீ முயற்சி எடுத்து அந்த 5ஆம் தேதிக்குள்ளே உனக்கு எல்லாம் தேடி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? தேடி அமைச்சு வீட்டையும் கட்டி உனக்கு பால் காய்ச்சலுக்கு கருப்பசாமி நான் வந்தால் போதும்ல. அந்த இடத்துல கொண்டுட்டு போய் நீ எந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு நினைக்கிறியோ அந்த இடத்துல கொண்டுட்டு போய் அங்கே உள்ளே வச்சிரு. அதை நான் அமைச்சு கொடுத்துறேன். வீடு இவ்வளவு நாள் முயற்சி போராடணும், வேணுங்கிற அளவுக்கு உனக்கு எல்லாமே கொடுத்தேன். ஆனால் வீடு கட்டுறதுக்கு மட்டும் யோகம் வரவே இல்லை. கேட்டையில்ல? அதனால தான் தை மாதம் முடிவு பண்ணியாச்சு. தை முடிஞ்சு மாசி 5ஆம் தேதிக்கு மேலே முயற்சி எடுத்து வீடு கட்டியாச்சு. இதை கொண்டுட்டு போய் வீட்டில் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போ. 2வது வாங்கி வச்சு தனியாக வை. இதை கொண்டுட்டு போய் எல்லாமே நல்லா இருக்கணும் கருப்பசாமி. அதே மாதிரி மிஷின் நிற்காமல் ஓடணும். அதே போல் வருமானமும் நல்லா வரணும். நான் தான் சொல்கிறேனே, எல்லாம் ஓடணும். எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் அதை கொண்டு போய் அரிஞ்சு எல்லா பக்கம் கூட கோமயத்தை கலக்கி எல்லா பக்கம் தொளிச்சு விட்டுரு. இன்னையிலேருந்து உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்து எந்த இடம் போனாலும் அந்த இடம் கருப்பசாமி படிவாசலுக்கு வந்தால் போதும் இல்லை. உனக்கு வீடு கட்டுறதுக்கு பாலக்காடு போட டைம் கொடுத்தாச்சு. அதுக்கு உண்டான முயற்சி நாளையிலேருந்தே வேலை நடக்கும். சரியா? கூடவே வர்ற பௌர்ணமிக்கு என் பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடும். சரியா? நீ எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு உனக்கு நான் நல்லபடியாக வீட்டையும் கட்டி நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறம்போ, நான் அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் கிணத்துக்கடவு வச்சு சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் லோன் பாய் பார்த்தோம். லோன் கரெக்டாக அமைய மாட்டேது. யாரோ ஒருத்தர் தள்ளி கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன். அதனால் இன்னும் ஒரு 30 நாளுக்குள்ளே உனக்கு லோனும் மாற்றி அமைச்சு கொடுத்து உனக்கு நீ நினச்ச மாதிரி உன்னோட வாகனம் வாங்குற மாதிரி கரெக்டாக உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அடுத்த ஒரு 40 நாளில் நீ வாங்கிடலாம். சரியா? அதை பற்றியெல்லாம் இன்னும் குழப்பிக்க வேணாம். கையில் காசு இல்லை, வருமானமும் இல்லை. அது இருக்க வரைக்கும் ஏதோ கையில் காசு கொஞ்சம் நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ சுத்தமாக இல்லை. அப்படியே இல்லையா? அதனால் இன்னையிலேருந்து உனக்கு நான் வருமானத்தையும் கொடுத்துட்றேன். அதே மாதிரி போகிற இடத்துல இல்லைங்க உனக்கு லோனும் அமைச்சு கொடுத்து உனக்கு வாகனத்தையும் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்தா போதும் இல்லை. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து விட்றேன். முதல்ல இதை பிடி. சரி, வர்ற ஆடி மாதம் வரைக்கும் நீ அமாவாசை பௌர்ணமி வந்துட்டு போ. சரியா? இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. இருந்தாலும் யாருக்கும் எந்த விண்ணம் இல்லாமல் இரத்த காயம் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இப்போ கையில் என்ன யாருக்கிட பிரச்சனை? உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு 3 பேரையும் கவனமாக நீ பார்த்துக்க. சரியா? மேக்சிமம் இரத்த காயம் ஆகாத அளவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். கொஞ்சம் டைம் சரியில்லை. கேட்காம பெரிய ஆள் செய்கிற வேலையெல்லாம் நீ வேலை அவனுக்கு கொடுக்கக்கூடாது. சரியா? ஒரு சில வேலை செய்கிறானா இல்லையா? அப்புறம் எப்படி கையில் பிரச்சனையாச்சு? போய் விளையாட போய் ஆகிப்போச்சா? இப்போ ஒரு சில வேலை பெரிய ஆள் செய்கிற வேலையை அவன் செய்வான். அந்த வேலை ஒரு 6 மாதத்துக்கு செய்ய விடாத. சரியா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போனால் விட்டுறாத. ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் அதுக்குள்ளே நல்லா படிக்க வச்சு சொன்னபடி கேட்க வச்சு அவங்களையும் ஆளாக்கி நான் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? நான் அமைச்சு தருவேன். இதை தேய்ச்சி குளிச்சுட்டு பகுதியை சாப்பிட்டு. சரியா? இன்னையிலேருந்து எல்லாம் சரியாக போயிடும். கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி பாண்டிய நகர் வச்சு நான் வீடு கட்டணும்னு கேட்டேன். நான் கருப்பசாமி வீட்டை கட்டி கொடுத்து உனக்கு நல்லபடியாக புண்ணிய அர்ச்சனையும் பண்ணி எல்லாம் உனக்கு சரி பண்ணி கொடுத்துருப்பேனே. பண்ணியாச்சுல? அதே போல் இப்போ புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமான்னு கேட்கலான்னு நான் வந்திருக்கேன். இப்போ வீடு கட்டியாச்சு, இப்போ தொழில் தொடங்கணும். அப்படி தானே? சரி, போய் காலில் விழுந்துட்டோம். உனக்கு வீட்டை கட்டி எனக்கு பத்திரிக்கை கொண்டாந்து கொடுத்துட்டேன். அப்போ நான் வரும்போது எனக்கு பாதத்தில் வரைக்கும் எனக்கு ஒரு மாலை கொண்டாந்து கொடுத்தியா? இல்லையா? எனக்கு கொடுக்கலையா? நீ கொடுத்தியா? எனக்கு நீ போட்ட இங்க நான் பார்க்கவே இல்லையே. நீ வர்றத நான் கேட்கல. நீ என் சகோதரனை கேட்டேன். வந்தேன், அங்க நின்னேன்.
அப்படியே கொடுத்துட்டு அப்படியே கனியும் கூட வாங்கல போயிட்டேன் அப்படிங்கிறாரு. நான் செஞ்சையா செய்யலையா? செஞ்சேங்க சார். நான் கேட்கறதுக்கு முழுசா பதில் சொல்லு. செஞ்சேங்க. நான் என்ன கேட்டப்போ? இல்லைன்னு கேட்குறீங்க. நீ வந்த என் படியில வச்ச. ஆமாங்க சார். அப்படியே கனி வாங்கல, அப்படியே சாமி என்னை பார்த்து கும்பிட்டுட்டு போயிட்டு அப்படியே போயிட்டேன். அதைத்தான் என் ஜகதன் சொல்கிறேன். சரி. எங்கிட்ட கனி வாங்கலை, அதே மாதிரி லோன் ஆகலை அப்படின்னு வந்து கேட்கும்போது என்கிட்ட வந்து உட்காந்து வாங்கிட்டு போனையா? அப்போ அதே மாதிரி நமக்கு எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு என்கிட்ட வந்து சொல்லி கனி வாங்கிட்டு போயிருக்கணும்ல. அதனால கருப்பசாமி வந்து வர்ற பௌர்ணமிக்கு நீயும் உன்னோட மனைவியும் வந்து எனக்கு ஒரு மாலை, பாட்டில், சுருட்டு 3 வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்ட. அதனால கருப்பசாமி எனக்கு இதை விட 4 பசங்களையும் எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சிருக்கணும். ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா வீட்டை கட்டி வச்சிருக்கேன். எல்லாரும் ஒன்றா இருக்கணும் தானே வீடு கட்டினேன். அதே போல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிடறேன். அதில் எந்த குழப்பமும் இல்லை. இப்போ சின்னதாக ஒரு கம்பெனி வைக்கலாமான்னு ஒரு யோசனை அதானே. அதனால மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு பார்த்துட்டு வரேன். சரி, அதே போல் தாராளமாக உனக்கு நான் கம்பெனியும் வச்சு கொடுத்து அதே போல் நிம்மதியாக தொழிலும் உனக்கு ஓட்டி கொடுத்துறேன். வர்ற கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ள உனக்கு ஒரு ஆரம்பத்துக்கு ஆரம்பிச்சிரு. சரியா? ஒரு சிம்பிளாக ஒன்று ஆரம்பிச்சிரு. அதுக்கப்புறம் நீ எந்த அளவுக்கு விரிவாக்கம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு விரிவாக்கம் பண்ணிடலாம். சரியா? இன்னும் முன்னாடி வந்துருக்கார். எனக்கு வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை, பாட்டில், சொர்ட்டு நீ கொண்டு வர்றதுக்கு அதுக்கு கொடுத்துரு. நீ வந்து தொழில் செய்கிறதுக்கு வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டாந்து கொடுத்துரு. வர்ற கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ள உன்னோட எதிர்பார்த்தது போலயே உனக்கு புதுசாக தொழில் தொடங்கிடலாம். அதுக்கு முழுசாக நாங்கள் கூட இருந்து நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்லபடியாக கருப்பசாமி ஆரம்பித்தது போலயே நமக்கு அமோகமாக உனக்கு ஆளுவையும் வர சொல்லி உனக்கு வேலையும் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அப்படி அமைச்சு கொடுத்துட்டு நான் அப்புறம் கேட்பேன், கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் கேட்பேன், அதை மாதிரி எனக்கு கொண்டாந்து செஞ்சிடணும். செஞ்சிருவீல்ல? இதை கார்த்திகை ஜோதி வரைக்கும் யார் கைப்படாமல் வச்சுக்க. எந்த இடம் போனாலும் பணத்துக்கு போய் கேட்டால், மிஷினுக்கும் போய் கேட்டாலும் அந்த இடத்துக்கு நல்லதாகவே நான் கருப்பசாமனுக்கு வழிகாட்டிடுறேன். இதை கொண்டுட்டு போய் நீ உன் மனைவியும் நீ எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. நான் கருப்பசாமி நான் கூடவே இருந்து உனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியான எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லபடியாக வாழ வச்சா போதுமில்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தரம்போ. அதைத்தான் சொல்லிட்டேனே, எல்லாத்துக்கும் 4 பேர்த்துக்கு ஒரே இடத்துல தானே வீட்டை ரூமு கட்டி வச்சிருக்கேன். 4 பேர் சண்டை இல்லாமல் உனக்கு நான் நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்கணும். அதில் ஒரு 2 பேர் மட்டும் கொஞ்சம் சரியாக அண்ணாபடிக்கு கரெக்டாக வரமாட்டேது அதானே. அது வந்து வீட்டுக்கு வந்தவதான் வரமாட்டேட்டான். பசங்கள்லாம் பிரச்சனை இல்லை அப்படி தானே. அதனால் அவளையும் கரெக்டாக ஒன்று சேர்த்து வச்சு நிம்மதியாக நீ இருக்கிற காலத்தில் எல்லாம் ஒன்று சேர்த்து கரெக்டாக உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி மாநகராட்சியில் வேலை அதானே, அதே மாதிரி அதில் இன்னும் நல்ல வருமானம் வர மாதிரி உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். அதில் எந்த குழப்பம் இல்லை. தவறாமல் அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் இன்னும் மேலும் மேலும் உனக்கு நல்லபடியாக வச்சுருக்கேன். கருப்பசாமி மறுபடி நெருப்பரைச்சல் பயிற்சி. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரி ஏதோ ஓரளவுக்கு வளைச்சு கொண்டு வந்துட்டோமா இல்லையா? கொண்டு வந்துட்டோம். வீட்டில் ஒரு சுபகாரியம் நல்ல காரியம் பண்ணலாமான்னு ஒரு முயற்சி எடுத்தேன். ஆரம்பமே கொஞ்சம் பிரேக் அடிக்குது அப்படியே இல்லையா? அதனால் இப்போ அதுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லணும். முடிவு சொல்லிடலாம்ல? சரி, போய் காலைல விழுந்துட்டு வா. சரி, இப்போ அதில் உருவாக்கணுமா வேணாமா? அது கரெக்டான பயணம் இல்லையே. இல்லை, அது இல்லை. இல்லாததுக்கு தான் ஏதோ ஒன்று சொல்லி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீ எதிர்பார்த்த மாதிரி 29ஆம் தேதி நீ பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணலாம். அதுக்கு உண்டான முயற்சி இப்போ நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். அதே போல் ஏதோ ஒரு ரூபத்தில் உள்ளுக்கு கொடுத்துடணும். இன்னொரு கனி கொடுக்குற உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ நினச்சதுலேயே உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்தா போதுமா? ஆனால் கொஞ்சம் அதுதான் 29 சரியா? 2வது தேதி குறிச்சியில் அந்த தேதியிலே பண்ணிடு. 2வது தேதி என்னன்னு பாரு. மாசி 29
மாசி 29. 29. அதுதான் நானும் சொன்னேன், ஒடியாந்து வந்து பார்த்துட்டு தான் சொன்னேன். 2வது தேதி குறிச்சிருக்கேன், அது 29. முதல்ல குறிச்சது 28. அதனால 29லேயே கருப்பசாமி உனக்கு நான் வைக்கிறதுக்குண்டான ஏற்பாடு நான் உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் அதில் பொய் பேசுறதுக்கு இல்லாமல் நீ கனி கொடுக்கறது உள்ளே கொடுத்துரு. சரி, ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் உனக்கு தடையில்லாமல் உனக்கு நிப்பாட்டி ரெடி பண்ணி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தருவேன். அதை உள்ளுக்கு கொடுத்துரு. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. நான் கருப்பசாமி நான் உனக்கு கூடவே இருந்து அந்த விசேஷத்தை நான் நடத்தி கொடுக்குறேன். இருப்பிடத்தில் வச்சிரு. 2வது கொடுத்தது இருப்பிடம், ஃபஸ்ட்டு கொடுத்தது எது? அதை கொண்டுட்டு போய் உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு. அப்படியா? சரி, அது இருந்தும் கூட கேட்டு போயிடு. முதல்ல உன் மகனுக்கு தான் இப்போ கொடுத்துருக்கேன், அதை மட்டும் செய். கருப்பசாமி மறுபடியும் கோபி வெறிச்சு. இதில் ஸ்வீட் கார்னில் வேலை செய்கிறது யாரு? கருப்பசாமி. உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நல்ல வேலை, நல்ல வருமானம். எனக்கு அதே இடத்துல அதே வேலை எனக்கு வேணும், அப்படி தானே? அது நைட் ஷிஃப்ட் ஓட்டுறதே வேணும். அத்தனையும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தனா, அதே போல் உனக்கு வருமானத்தையும் குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் இன்னும் 2 பேர், இன்னும் 2 இடைஞ்சல் இருக்குது, அதையும் தீர்த்து கொடுத்து கடன்லேருந்து மீட்டு கொடுக்கணும். அப்படின்னு இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே அதையும் உனக்கு மீட்டு கொடுத்து, முதல்ல நான் பேக்கரி உரிமையாளராக இருந்தேன்ப்பா, அப்படி தானே? நீ அதே வேலைக்கு போயிட்டு மீண்டும் ஒரு பேக்கரி வைக்கிற அளவுக்கு நான் கருப்பை உனக்கு உருவாக்கினா போதுமா? அதே போல் நான் தனியாக போய் வேலை செஞ்சு ஒரு சமையல் வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் கருப்பை விட மாட்டேன். அதனால் பேக்கரி வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு 6 மாதத்துக்கு அப்புறம் உனக்கு அதை மாற்றி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அப்படி பண்ணி கொடுத்தா போதும்ல? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. போல் நீ கேட்டது அத்தனையும் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு வேலை இருக்குது, கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியான தொழில், அப்படி தானே? அதையும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை, சரியா? அது வரைக்கும் 6 மாதத்துக்கு யாருக்கிட்டும் எதுவும் தேவையில்லாமல் 2 பேரும் பேசக்கூடாது. பேசாமல் இருந்தால் கருப்பசாமி உனக்கு நான் கூடவே இருந்து கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியான வாழை வச்சு கொடுத்துறேன். அட்வான்ஸ் பணம் கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைப்பா. நான் சொல்ல வரைக்கும் கேட்கக்கூடாது. நான் சொன்னான்னு சொன்னேன் அவங்ககிட்ட, சொல்லிட்டில்ல? நீ கேட்டாலும் வராது. அதனால கேட்டு சங்கடப்படுறது, கேட்காம விட்டுரு. உனக்கு பண பிரச்சனை இல்லாமல் இன்னையிலேருந்து உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? அம்மாவாசைக்கு இல்லை, பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. அப்படியா? சரி, இப்போ நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. அது மட்டும் இருந்து கேட்டு போயிடு. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல கருப்பசாமி மறுபடி தாராபுரம் போயிடுச்சு. சரி, வேலை இருந்தால் ஆள் இல்லை, ஆள் இருந்தால் வேலை இல்லை, அப்படியே இல்லையாப்பா? அதனால மிஷின் வச்சிருக்கோம். அதே மாதிரி யாரோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. நானும் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் நல்ல வேலை வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்பட்டாலும் ஆனால் ஆளு கரெக்டாக வந்து அமைய மாட்டேது, அப்படியே இல்லையா? அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்ல ஆளையும் அமைச்சு கொடுத்து உனக்கு வேலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டா ஓடு. விவசாயத்திலையும் நல்ல வருமானத்தை கொடுத்து ஆளுகை இன்னையிலேருந்து ஒரு சின்ன இடைஞ்சல் ஓடிட்டு இருக்கு. சின்ன இடைஞ்சல் உனக்கு ஆப்போசிட் ஒருத்தன் இருப்பானே, இருக்கானே இல்லையா? அதனால அவனால நமக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒரு ஓரமாக ஓடுது. ஆனால் பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. அதைத்தான் நானே சொல்கிறேனே, பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. அதனால் சரி, அதைத்தான் சொல்கிறேன். 2 நாள் இங்கே இருப்பேன், 3ஆவது நாள் அங்கே போயிடுவேன். அதனால் நீ எவ்வளவு அவனை விட 500 ரூபா சம்பளம் எச்சே கொடுத்தாலும் இங்கே நிற்க மாட்டான். அதுக்கு காரணம் அவன் தான். அதனால் கருப்பசாமி உனக்கு அவனையும் அதை மாற்றி உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னோட எதிர்பார்த்தது போலயே உனக்கு நான் கருப்பசாமி நான் வாழை வச்சு கொடுத்துட்றேன். வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வேணும், வாங்கிட்டு வா. அதுக்குள்ளேயே நான் ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்து நீ நினச்சது போலயே உனக்கு நல்லபடியாக ஆலயம் அமைச்சு அவன் எந்த வித எது செஞ்சு வச்சுருந்தாலும் சரி எல்லாம் மாற்றி உருவாக்கி உனக்கு நல்லபடியாக தொழில் ஓட்டி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தருவேன். அத்தனையும் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன். இது நீ போன வாரமே போயிருக்கணும். அதே மாதிரி நீ போகிற மாதிரி நான் கருப்பை உருவாக்கி தரேன். அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. இதை நீ தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு எந்த வித இடைஞ்சலாக இருந்தாலும் இன்னையோட விலகிடும். நான் கருப்பேன் கூடவே இருக்கேன் போ.